கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் அனுதின தியானத்திற்கான தலைப்பு ஆண்டவர் சித்தம் நிறைவேற்றுவார். His will be done. அதற்கான மூலவசனம் ஏசாயா 46 அதிகாரம் 10 வசனத்தின் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கும்போது, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக்கொண்டு கொடுத்தபோது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படும் போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி சீஷர்களுக்கு கற்பித்தார். The Lord's Prayer, தேவனுடைய ஜெபம் அதுதான். என்றால் ஆண்டவர் அந்த 10 வசனத்தின் முதல் பகுதியிலே சொல்லுகிற காரியம், அந்த தொழில்களை ஆதி முதல் கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதல் கொண்டு அவர் அறிவிக்கிறவர் என்று சொல்கிறார். God reveals from the beginning to the end. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆலோசனை எப்பொழுதும் நிற்கும், அவர் சித்தம் என்றைக்கும் செய்யப்படும். இந்த ஆண்டிலே நாம் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களை அவரிடத்தில் சொல்லுவோம், ஆலோசனைப்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.